ஆதி குணசேகரனோட கேஸில் வந்து தர்ஷினி தான் இப்போ ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்க போகிறா அப்படிங்கிற விஷயம் வந்து தெரிய வந்துருச்சுங்க. ஸோ தர்ஷினியும் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கப்புறமும் இந்த வீட்டில் இருந்தால் அது சரிப்பட்டு வராது. இங்கே இருக்கிறவங்க ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அப்படிங்கிறதுனால வந்து இங்கே சக்தி ஜனனி கூட வந்து தங்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து முடிவு எடுத்துட்டு வீட்டில் உள்ளவங்க கிட்ட நான் வந்து ஹாஸ்டல் போகிறேன், இதுக்கப்புறமெல்லாம் என்னால் இந்த வீட்டில் இருக்க முடியாது, இங்கே இருக்கிறவங்க பேசுகிற பேச்சு நடந்துக்கிற விதம் எனக்கு எதுவுமே சுத்தமாக பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு அவங்க வந்து கிளம்பிடுறாங்க. ஆனால் அந்த கிளம்பி அவங்க வந்து ஜனனி அந்த சக்தி இருக்கிற இடத்துக்கு போகிறதுல தான் வந்து ஒரு பயங்கர ட்விஸ்ட்டை வந்து வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தர்ஷினி போகிறப்போ பார்த்தீங்கன்னா 2 பொண்ணுங்க வந்து அவளை வந்து மயக்கமடைய வச்சிடறாங்க. ஆனால் இந்த விஷயம் கண்டிப்பாக வந்து ஆதி குணசேகரனோட இது வந்து கிடையாது. இது கண்டிப்பாக பண்ணது இந்த ராவணன் தான். ஸோ அவன் தான் பார்த்தீங்கன்னா எங்கெங்கே கேமரா வச்சிருக்கானே தெரியலைங்க. எல்லாரையுமே வந்து அவன் வந்து பார்த்தீங்கன்னா நோட்டம் விட்டுக்கிட்டே தான் வந்து இருக்கான். சக்தி ஜனனி ரோட்ல நார்மலாக அவங்க பேசிட்டு போய்கிட்டு இருக்காங்க, அந்த விஷயத்த கூட அக்யூரேட்டாக வந்து சொல்கிறான். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இவ வீட்டிலேருந்து கிளம்பி போனதையும் பார்த்தீங்கன்னா இப்படி பண்ணியிருக்கா. எனக்கு என்னமோ வந்து ஜனனியோட ஃபோன் எல்லாமே ஹேக் பண்ணி வச்சிருக்காங்களோன்னு தோணுது. அதனால கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ராவணன் கரெக்டாக இந்த பிளான் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ தர்ஷினியை காணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் சக்தி ஜனனி 2 பேருமே வந்து பதட்டமாகறாங்க. இந்நேரம் அவள் இங்கே வந்து சேர்ந்துருக்கணும், ஆனால் இன்னும் வரைக்கும் வரலையே, என்னாச்சுன்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே பதட்டமாகறாங்க. சரி நம்ம வந்து எங்கேயாவது தேடி பார்க்கலாம், கண்டிப்பாக அவள் எங்கேயாவது தான் இருப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா நைட் வந்து ஆகிடுச்சு. ஸோ அன்டைம் ஆக ஆக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பயம் வந்துடும். ஏன்னா ஒரு பொண்ணு தனியாக, அதுவும் வந்து அவங்களுக்கு இந்த லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா புதுசு. ஸோ அதனாலேயே ரொம்ப 2 பேரும் பயப்படுறாங்க. இந்த பக்கம் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஈஸ்வரி சொல்லிக்கிட்டு இருக்கா, எதுக்காக நீங்கள் 2 பேரும் அவளை வந்து ஹாஸ்டலில் அனுப்புனீங்க, இப்போ அவள் அங்கே போகிறதுக்கு என்ன வந்து கட்டாயம் இருக்குது, அதுவும் என்கிட்ட வந்து சொல்லிட்டு போகணுன்னு கூட அவளால் வந்து கொஞ்ச நேரம் இருக்க முடியலையா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லும்போது நந்தினி வந்து சொல்கிறாங்க, அவள் வந்து அவ்வளோ சீக்கிரமாக போகணும்லாம் நினைக்கலக்கா, நாங்கள் அவள் போகும்போது அம்மா வந்தோடனே சொல்லிட்டு போன்னு தான் சொல்லிக்கிட்டு இருந்தோம், அவள் கூட சரி அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னான். இங்கே இருக்கிறவங்க சும்மா இருந்தா தானே, அவள் எதுக்கு இங்கே இருக்கணும், அவளை இந்த வீட்டை விட்டு வெளியே போக சொல்லுங்கள், அவள் இருந்தாலே எங்களுக்கு பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க வேகமாக அவளை வந்து விரட்டி விட்டாங்க. அந்த கோவத்தில் தான் அவள் கிளம்பி போயிட்டான். நீங்கள் எதை பற்றியும் நினச்சி கவலைப்படாதீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இல்லை நந்தினி, எனக்கு என்னமோ ரொம்ப பயமாக இருக்குது, எதுவுமே சொல்லாமல் இப்படி ஒரு பொண்ணு தனியாக போகிறா அப்படின்னா கண்டிப்பாக பயம் அப்படிங்கிறது இருக்கத்தானே செய்யும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா தர்ஷினி வந்து ஜனனி சக்தி கூட தான் வந்து தங்க போகிறா அப்படிங்கிற விஷயமும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரிய வந்துடுது. அதுக்கப்புறம் இங்கே ஈஸ்வரி பார்த்தீங்கன்னா டேரெக்டாகவே ஜனனிக்கு வந்து கால் பண்ணுறாங்க. ஸோ கால் பண்ணுறாங்க, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜனனி பிக் பண்ணலை. நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க ரேணுகா வந்து கால் பண்ணுறாங்க. ஸோ ரேணுகாவும் வந்து கால் பண்ணும்போது ஜனனி வந்து அட்டன் பண்ணுறாங்க. இந்த மாதிரி வந்து தர்ஷினி உன் கூட தானே இருக்கா, தர்ஷினி வந்துட்டாளா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது ஜனனிக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. இல்லைன்னு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக அவங்க ரொம்ப பதட்டமாயிருவாங்க. ஏன்னா அவள் வந்து என்னை நம்பி வந்த பொண்ணு, இவ்வளோ தூரம் பார்த்தீங்கன்னா என் மேலே அவங்களுக்கு ஏற்கனவே கோவம் இருக்குது. ஸோ இந்த கேஸில் தேவையில்லாமல் தர்ஷினியை இழுத்து விட்டு அவளுக்கு ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னா இது ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு அவள் வந்துட்டாக்கா என் கூட தான் இருக்கா அப்படிங்கிற மாதிரி வந்து போய் சொல்லிடுறாங்க. ஸோ சரி ஓகே, நல்லபடியாக பத்திரமா பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு ஃபோனையும் வச்சிடறாங்க. அவள் அங்கே போய் சேர்ந்துட்டாளாங்க, அவங்க கூட தான் பத்திரமா இருக்கா, நீங்கள் எதை பற்றியும் நினச்சி கவலைப்படாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. ஸோ ஃபோனை வச்சோடனே பார்த்தீங்கன்னா சக்தி கேட்குறாரு, என்ன ஜனனி எதுக்காக இப்படி வந்து அன்னிக்கிட்ட போய் சொன்ன அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. வேற என்ன சக்தி என்னை வந்து பண்ண சொல்லிக்கிட்டு இருக்க, இந்த நேரம் பார்த்து நம்ம இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா அவள் வரல அப்படிங்கிற அந்த விஷயம் தெரிய வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து இது பெரிய இஷ்யூவாக தான் வந்து வரும் அப்படிங்கிற மாதிரி 2 பேருமே வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை நம்ம சொல்கிற விஷயத்த பொய்ன்னு அவங்க கண்டுபிடிச்சுன்னா என்ன பண்ணுறது ஜனனி அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அப்படிலாம் எதுவும் ஆகாதே சக்தி, நம்ம வந்து விடிகிறதுக்குள்ளே தர்ஷினை எப்படியாவது கண்டுபிடிச்சிடணும், அவளுக்கு என்ன ஆச்சு ஏதுன்னு ஒன்றுமே தெரியலையே, ஃபோன் வேறு சுவிட்ச் ஆஃப்னு இன்னும் வரைக்கும் வருது, லொக்கேஷன் வேறு அவளுக்கு கரெக்டாக தான் நான் சென்ட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை அவருக்கு வர்ற வழியில் ஏதாவது ஆபத்து வந்துருச்சோ அப்படிங்கிற மாதிரி ஜனனி ரொம்பவே பதட்டப்படுறாங்க. நீங்கள் பாரு ஜனனி, இப்போ நீ ரொம்ப பதட்டப்படாமல் இருந்தால் மட்டும்தான் எதுவாக இருந்தாலும் நம்மளால் வந்து சீக்கிரமாக செய்ய முடியும். அதனால கொஞ்சம் நீ வந்து கூலாயிரு, எல்லாத்தையுமே நம்ம பார்த்துக்கலாம், எது நடந்தாலும் பரவாயில்ல, நம்ம வந்து தர்ஷினியை எப்படியாவது கண்டுபிடிச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி நினச்சி தைரியம் கொடுத்துட்டு ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல போயிட்டு எல்லா இடத்துலையுமே தேடிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா ரொம்ப இருட்ட ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அவ்வளோவா வெளிச்சம் எதுவுமே இல்லாமல் ரொம்பவே இருட்டாக தான் வந்து இருக்கு. அதனால இந்த இருட்டுக்குள்ளே எப்படி தர்ஷினி வந்திருப்பான்னு தெரியலையே, அவள் எங்கே போனா என்ன ஏதுன்னு ஒன்றும் புரியலையே அப்படிங்கிற மாதிரி வந்து எல்லா இடத்துலையுமே தேடி பார்க்குறாங்க. எங்கே பார்த்தாலுமே பார்த்தீங்கன்னா தர்ஷினி வந்து இல்லவே இல்லை. அவள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேபை புக் பண்ணி வந்திருப்பா. ஸோ அந்த நம்பருக்கு கிடச்சிருந்தா கூட அதை வச்சு ஏதாவது விசாரிச்சிருக்கலாம். ஆனால் எதுவுமே வந்து பண்ணலை. அவள் உள்ளே ஏறின ஒன்று ஃபோன் பண்ணியிருப்பா. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது, பக்கத்தில் வந்துட்டே அப்படிங்கிற மாதிரி தான் கடைசியாக சொல்லிட்டு வச்சுருப்பா. ஸோ அந்த இடத்துல கூட போய் பார்த்தீங்கன்னா அவங்க பார்த்துருப்பாங்க. ஆனால் அங்கே எதுவுமே இல்லை.
ஏன்னா அவன் வந்து பார்த்தீங்கன்னா அப்போவே வந்திருப்பா. ஸோ அந்த காரை அவளை வந்து கடத்திட்டும் வந்து போயிருச்சு. ஸோ இதுக்கப்புறம் ராணா வந்து பார்த்தீங்கன்னா எதுக்காக இந்த தர்ஷினியை கடத்தியிருக்கா? ஸோ ராணா கண்டிப்பாக வந்து ஜனனிக்கு ஃபோன் பண்ணுவார். எதுக்காக சம்மந்தம் இல்லாமல் அவன் இதை தர்ஷினியை வந்து கடத்தணும்னு தெரியல. ஆதி குணசேகரன் தான் தன்னோட ஃபர்ஸ்ட் டார்கெட் அப்படின்னு சொல்கிறான். அப்போ அவனை பழி வாங்க வேண்டியதானே. எதுக்கு தர்ஷினியை வச்சு ஆட்டம் காட்டுறான்? தேவையில்லாமல் இவங்க சக்தி ஜனனி இவங்க 2 பேருக்குமே பிரச்சனை தான் கொண்டு வர போகிறான். ஸோ எதுவாக இருந்தாலும் ராணா இனிமேல் வந்து டேரெக்டாக களத்தில் இறங்கி ஆட போகிறோம் அப்படின்னு தான் வந்து பார்க்க போகிறோங்க. ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். அண்ட் கண்டிப்பாக உங்களுடைய கமெண்ட்டை நீங்கள் சொல்லுங்கள். தேங்க்யூ.